அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஹூப்ளியில் இருக்கிறதே பெரியவாளோட ஜெயந்தி நடந்தது. அனுஷத்துக்கு அதுக்கப்புறம் கேட்ட போக மூலா நட்சத்திரம். இந்த மூலா நட்சத்திரத்தன்னைக்கு பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருந்தா. காஷ்ட மௌனத்தில் இருக்கிறதே இந்த ஹூப்ளியில் கர்நாடக இந்த கன்னட லிங்காயத்து மடம்லாம் இருக்குது. அந்த லிங்காயத்து மடத்தில் உள்ள 2 சுவாமிகள் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால் வரணுங்கிறா அப்படின்ட்டு அந்த ஊர் பிரமுகாலாம் சில பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா. அதுபடியே ஒரு கார்த்தால் அந்த லிங்காயத்து மடத்து சுவாமிகள் 2 பேர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிண்டா. பெரியவாளோ காஷ்ட மௌனத்தில் இருக்கா. அவள் பெரிய ஆள் உயர சந்திரமாலை கொண்டு வந்திருந்தா, இன்னும் எல்லாம் சாமான்கள்லாம் கொண்டு வந்திருந்தா. அதை எல்லாத்தையும் ஏற்றுன்னு பெரியவா என்ன பண்ணா, ஒன்றும் மௌனமாக இருந்ததுனால, மூலா நட்சத்திரம் மௌனமாக இருந்ததுனால ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. இவ அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவள்லாம் கேட்டால் கூட கைங்கிரமின பாலு அவள்லாம் சொன்ன, இல்லை இன்னைக்கு காஷ்ட மௌனத்தில் இருப்பா பெரியவா, வேற ஒன்றும் பேச மாட்டான், நீங்கள் ஏதானு சொல்லணும்னா சொல்லுங்க, கேட்டுப்பாளை வழியும் ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டா அப்படின்லாம் சொல்கிறது. அப்படி பேசியிருந்துக்கிட்டே இவ கூட கைங்கிரமன் வாழ்கிட்ட கேட்டா, பெரியவாளுக்கு வயசு என்ன ஆறுது அப்படின்னு. அவர் 86 வயசு ஆறுது அப்படின்னு. உடனே அவள் கேட்டா, சரி என்ன ஆகாரம் பண்ணுவா, பெரியவாளோட ஆகார நியமம் என்ன அப்படின்னு. அவள் நெல் பொரி பால் பழம் இது மாதிரி தான் எடுத்துக்கிற வழக்கம். எடுத்துண்டா அது கூட பாதி நாளைக்கு பாதி வேளை உபவாசம்தான் அப்படின்லாம் சொன்னான். உடனே அடுத்தது கேட்டால், அது சரி எங்கேயோ காஞ்சிபுரத்துலேருந்து வரா, நடந்து தான் வராளா அப்படின்னு. ஆமாம் நடந்து தான் வரா அப்படின்னு. உடனே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 86 வயசுங்கிறேள், ஆகாரமானா ஒன்றும் புஷ்டியாக ஒன்றும் இல்லை, ஏதோ பால் எடுத்துக்கிறாங்கிறேள், உபவாசம் இருக்காருங்கிறேள், பொரிய எடுத்துக்கிறாங்கள். இப்படி வச்சுன்னு 86 வயசு கிழவர் ஒரு புஷ்டியான ஒரு ஆகாரமும் இல்லாத எப்படி இப்படி மைல் கணக்காக கிலோமீட்டராக நடந்து வர முடியறது? அதுக்கு இங்கேருந்து தெம்பு வருது. நடக்கிறதுக்கான தெம்பு வேணுமே. வயசாக என்ன சாப்பிட்டாலும் உடம்புல தெம்பு ஏறாது. ஆனால் இங்கேயானா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அவளுக்கெல்லாம் பரம ஆச்சரியம், வியப்பு. அப்படிலாம் பேசின்ட்டு உடனே அவகிட்ட, சரி எதுக்காக பெரியவா அப்படி நடந்து வரணும், அவளும் ஒரு காரு சௌரியமாக ஒரு வாகனம் வச்சுக்கலாமே. அப்படி வச்சிருந்தாக்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இன்னும் பல இடங்களுக்கு போகலாம், நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய காரியம் பண்ணலாமே. அப்படி இருக்கலாமே பெரியவா, ஒரு சௌரியம் பண்ணிக்கலாமே, கார் வச்சுக்கலாமே அப்படின்னா. பெரியவா எல்லாத்தையும் கேட்டுண்டா. அவளோட பிரியத்துக்கு ஏதோ சொன்னா, அதெல்லாம் கேட்டுண்டா. அப்புறம் தங்களோட மடத்துக்கு பெரியவா வரணும் அப்படிலாம் அழைச்சிட்டு போனா. அதுக்கப்புறம் அவளுக்கு பெரியவா உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இந்த லிங்காயத்து சுவாமிலாம் வந்து சொன்னாலும் இல்லையா, பெரியவாளும் ஒரு காரை வச்சுக்கலாம், இந்த வயசுக்கு மேலே நடந்தெல்லாம் போவானே, ஒரு காரு சௌரியம் இருந்தால் வாகனம் சொன்னா இன்னும் பல இடத்த சுற்றலாம், பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னா இல்லையா. இதை அவள் சொன்னோன்னு ஞாபகம் வருது. பெரியவா ராமேஸ்வரம் யாத்திரை பண்ணியிருந்தா. அந்த ராமேஸ்வரம் யாத்திரையிலேருந்து வரத்தே மதுரையில் மீனாட்சிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் P.T. ராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர், அவர் தலைமையில் நடந்தது. இந்த P.T. ராஜன் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவர் என்ன பண்ணினார், பெரியவாளை அவசியம் மதுரை கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தார். கும்பாபிஷேகத்துக்கும் நாள் நெருங்கிடுத்துக்கிட்டக வந்துடுத்து. பெரியவாளனும் கேம்பில் இருக்கா, யாத்திரையில் இருக்கா. அவருக்கு கவலை வந்துடுத்து, எப்படி பெரியவா வரப்போறா, வரணுமே. ஏன்னா பெரியவா யாத்திரை நடந்து தான் பண்ணிட்டு இருக்கா. நடந்து வந்தால் மதுரைக்கு வர்றது சிரமமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், புதுசாக ஒரு அம்பாசிடர் கார் வாங்கிட்டு வந்துட்டு, பெரியவா மற்ற சமயத்தில் எப்படி இருக்காளோ இருக்கட்டும், இப்போ கும்பாபிஷேகம் நெருங்கி வந்துட்டதுனால இனிமேல் இவ்வளோ தூரம் நடந்து வரத்துக்குள்ள அவகாசம் போராது, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா காரில் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் அந்த காரை பத்திரமா நான் வேற ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன், பெரியவா ஏறி உட்காந்து வந்ததுனால அந்த காரை நான் பூஜிதையாக வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் P.T. ராஜன் சொன்னார். பெரியவா எல்லாத்தையும் சிரிச்சுன்னு கேட்டுட்டே சொன்னால், நான் உங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரணும், வந்துடுறேன், அதுக்கு எப்படி வரேன் நின்னுங்கிறது இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி. ஆனால் காரில் ஏறுறதுங்கிறது என்னோட தர்மத்துக்கு விரோதம், என்னோட ஆசிரமத்துக்கு விரோதம். நான் இருக்கிறது சன்னியாசாசிரமம். நீங்கள் இப்போ வர வழியிலேயே பார்த்துருப்பேன், நானும் ரோட்டில் போகிறத எல்லாம் பார்க்குறேன், எத்தனையோ ஹைவேஸில் எங்கெல்லாமும் போகிறோம். அப்படி பார்த்தா அந்த மழை நாளில் என்ன ஆகும் அப்படின்னர், நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் கிரியேட் ஆகும். அப்படி போகிறதே ரோட்லலாம் என்ன பண்ணுறது, குறுக்கை நடிக்கும் வருது, நத்தை புழு பூச்சி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஊறி வருது. அப்படி எல்லாம் வரத்தே பார்த்தேன்னா
லாரி போச்சுன்னா, இனிமேல் வண்டி போச்சுன்னா, கார் போச்சுன்னா, பஸ் போச்சுன்னா எல்லாம் இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்து பார்த்துன்னு எல்லாம் நிறுத்திட்டு இருக்க முடியுமா? அது வாட்டுக்கு போகிறது. போனால் எல்லாம் அடிபட்டு எல்லாம் செத்து போயிடுறது. எத்தனை ஜீவராசிகள் ரோடில் அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறோம், காலமாகி இருக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஜீவராசிகள்லாம் காலம் மாறத்துக்கு நாம் போகிற வண்டி இல்லாமல் ஒரு காரணமாக இருக்குது. எனக்கோ சந்நியாசாசிரம தர்மம், இதில் எனக்கு அஹிம்சை தான் பரம தர்மம், அஹிம்சை தான் முக்கியம். அதனால் நான் அப்படி அஹிம்சையே முக்கியமாக இருக்கிறத மந்திரம் சொல்லிருக்கிறதே என்ன பண்ணணும், எந்த ஜீவராசிகளும் எங்களை பார்த்தாலே பிரியமாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அப்படி இருக்கிறதே அவளுக்கு இந்த எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு ஹிம்சை ஏற்படுறதுக்கு நாங்கள் காரணமாக ஆகிடப்படாது. அதனால் என்னோட ஆசிரமத்துக்கு வண்டியில் போகிறது தர்மம் இல்லை, நான் போகலை அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்போ பெரியவா சொல்கிறா. தெய்வத்தின் குரலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் வியாக்கியானம் நிறையாவே பண்ணியிருக்கா. நம்மளால ஹிம்சை இருக்கப்படாதுங்கிறதுக்காக தான் இப்போ சரி பெரியவா காலால் நடந்து போகிறாளே, அதில் மட்டும் காலுக்கடியில் மாட்டின்னு எதானே ஆகாதா அப்படின்னா அதுக்கு பெரியவா சொல்கிறா, நம்ம காலால் நடந்து போனால் கூட அந்த காலில் ஒரு வளைவு கொடுத்துருக்காரு, ஒரு பெண்டு கொடுத்துருக்காரு சுவாமி. எதுக்கு கொடுத்துருக்காருன்னு, இப்படி நம்ம காலு பட்டு ஏதானும் பூச்சிச்சு இருந்தால் கூட அது தப்பிச்சுன்னு இடுக்கால ஓடி போகணுங்கிறதுக்காக தான் காலுக்கு இடுக்கு மாதிரி ஒரு பெண்டு வளைவே கொடுத்துருக்கார், பாதத்தில் ஒரு வளைவு இருக்குது அப்படின்லாம் சொல்லி. அதனால் நடந்து போகிறது தான் தர்மம், நான் இப்போ வண்டியில் வரமாட்டேன் அப்படின்னு விட்டா. இது பெரியவா முதல்லையே சொல்லியிருக்கா. தான் பின்னால் சொல்கிறா, நான் என்னைக்கு சன்னியாசாசிரமம் வாங்கிட்டேனோ 1907 பிப்ரவரி 13 அப்போவே சங்கல்பம் உண்டாச்சு, சக்கரம் வச்ச வாகனத்து மேலே ஏறுறதில்லை அப்படின்னு. அதனால தான் பல்லாக்கில் போயிருந்தா. பல்லாக்கில் போனாலும் தூக்கின்னு போடுவா, மனுஷாலாக இருக்கிறதுனால ஒரு 4 சக்கரம் வச்ச வண்டியில் போகிறதே மற்ற ஜீவராசிகளுக்கு இம்சை ஏற்படுறாப்புல இந்த பல்லாக்கில் போகிறதே ஏற்படாது. அதனால தான் பண்ணியிருந்தா. அதோடு இல்லை, நமது சம்பிரதாயத்திலையும் பெரிய மகான்கள் எல்லாம் சுவாமி எல்லாம் பல்லாக்கில் வச்சு அதை சுமக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பக்தாளுக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக இருக்கிறதுனால இவாளுக்கும் அந்த பாக்கியம் இருக்கணுங்கிறதுக்காக தான் பல்லாக்கில் பெரியவா போயிருந்தா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதையும் விட்டுட்டா, முழுக்க முழுக்க நடந்தே தான் போகிறது அப்படின்லாம் வச்சுருந்தா. அதனால் நடக்க மாட்டேன் அப்படின்னு விட்டா. ஏதோ அந்த லிங்காயத்து சுவாமிகள்லாம் பாவம் சொன்னால், ஆசையில் சொன்னால், பெரியவா வாகனங்கன்னு வச்சுருந்தா இன்னும் நிறையா ஊருக்கு போகலாமே, நிறையா பேருக்கு தரிசனம் கொடுக்கலாமே, அனுகிரகம் பண்ணலாமேங்கிற ஆதங்கத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரியவாளுக்கு அதெல்லாம் விட முக்கியம் என்னென்ன, தன்னோட ஆசிரம தர்மம். அதனால வண்டியில் கடைசி வரைக்கும் ஏறல, வச்சுக்கலவா. பெரியவா சொல்கிறா, நான் இனிமேல் வாகனம் வச்சுருந்தேன்னா அதில் போனேன்னா நான் நிறையா ஊர் கவர் பண்ணலாம், நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணலாம், நிறையா பேர்ட்டு நிறையா காரியங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் என்னோட ஆசிரமம் அதுக்கு இடம் கொடுக்கல. நான் ஒன்று இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னால் எவ்வளவு நாள் உடம்புல சரீரத்தில் தெம்பு இருக்கோ, என்னால் நடக்க முடியுமோ அத்தனை நாள் நடக்க போகிறேன். நடந்து போய் என்னமோ போகிற இடத்துல எத்தனை இடத்துக்கு போக முடியுமோ போகிறேன், எவ்வளவு தூரம் போக முடியுமோ, எத்தனை நாளைக்கு நடக்க முடியுமோ நடக்க போகிறேன். அப்படி முடியலன்னு ஆயிடுத்துன்னா, தீராது அப்படின்னு ஆயிடுத்துன்னா, சரீரத்தில் முழுக்க தெம்பி போயிடுத்துன்னா, அப்போ ஒரு இடமா பார்த்து உட்காந்துக்கிறேனே, உட்காந்துன்னு வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கேன், அப்போ முடிஞ்ச காரியத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காளே வழிய, இன்னுமே நாம் பல இடங்களுக்கு போகணும், பல சாதனைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக்காக இருக்கிற தர்மத்தை விட்டுட்டு அவள் பண்ணணும்னு ஆசைப்படலை. இதுதான் தர்ம விக்கிரகம் ராமர் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த சந்நியாசாசிரம தர்ம விக்கிரகம் பெரியவாளாக இருந்திருக்கா. இதெல்லாம் தான் நம்ம அவளோட சரித்திரத்திலேருந்து முக்கியமாலாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. நாம் எத்தனையோ நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா கூட, நல்லதெல்லாம் பண்ணணும்னா கூட அது எப்போ பண்ணணும்னு பேசிக்காக அடிப்படையாக இருக்கிற தர்மத்தெல்லாம் விட்டுட்டு பண்ணக்கூடாது. பேசிக்காக இருக்கிற அடிப்படை தர்மத்துக்கு விரோதம் இல்லாத நம்ம என்ன நல்லது வேணால் பண்ணலாம், எத்தனை வேணால் பண்ணலாம். அதுக்கு ஒரு குந்தகம் வரும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ணாத சும்மா இருக்கிறதே பெரிய நல்லது தான் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி தான் பெரியவா இங்கே இருந்தா. அப்படி இருக்கிறதே அந்த ஹூப்ளியில் முதல் நாள் இந்த ஜெயந்தி உற்சவம்லாம் நடந்ததே, அங்கே பக்கத்தில் ஒரு அனுமார் கோவில், அந்த அனுமார் கோவிலுக்கு போகணும்னு பெரியவா கிளம்பினா. இவ அனுமார் கோவிலுக்கு போகணும்னு கிளம்புறதுக்கு முன்னால் விழுப்புரத்தில் என்ன பண்ண, விழுப்புரம் தானே பெரியவா அவதாரம் பண்ண ஸ்தலம். அங்கே மணக்கால் நாராயண சஷ்டில் அப்படிங்கிறவர், ஒரு பாண்டிச்சேரி கோபாலையர் அப்படிங்கிற அவள்லாம் எல்லாருமா சேர்ந்துன்னு பெரியவா ஜெயந்திக்காக பெருசாக அங்கே ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த பிரசாத கடை தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருந்தா. பெரியவா உடனே காலங்காத்தால ஏந்துண்டு அந்த தீர்த்தத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு மணி ஜபத்தை முடிச்சுட்டு அந்த அனுமார் கோவிலுக்கு போகணும்னு கிளம்பினா. 2-3 நாளாவே ஜுரமாக இருக்குன்னதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்.
பல காரியங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும். அப்படி இருந்தா கூட பெரியவா அனுமார் கோயிலுக்கு போகணும்னு கிளம்பிட்டா கூட இருக்கிற வெள்ளமத்தை இப்போ அங்கே போகலன்னா என்ன, பெரியவாளுக்கோ சரீரம் அசக்தமா இருக்கு, இங்கே இருக்கட்டும் பெரியவா சொல்றா இல்லை அவள்லாம் கூப்பிட்டா நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டேன், அதனால அங்கே போகணும் அப்படின்னு. அந்த வாக்கு கொடுத்ததுக்காக கூப்பிட்டாலாம் ஆசையாக கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதனால அங்கே போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சரீர சிரமத்தையும் பார்க்காத பெரியவா அங்கே போனா. அந்த அனுமார் கோவிலில் போனால் அங்கே இருக்கிறவாள்லாம் ஒரே சந்தோஷம், உபச்சாரம் பண்ணி இங்கேயே பெரியவா கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்ல அவளோட வற்புறுத்தலுக்காக அவளோட ஆசைக்காக அங்கேயும் கொஞ்ச நாள் தங்கிட்டு அடுத்தது பெரியவா யாத்திரையை தொடர்றதே தார்வாட்லேருந்து அந்த பாலச்சந்திர சாஸ்திரிங்கிறவர் வந்திருந்தார். பின்னாலேயே தொடர்ந்து சாதுர்மாசியம் வரும், வியாச பூஜை வரும். இந்த வியாச பூஜைக்கு பெரியவா எங்க இருக்க போறா அப்படின்னு தெரியல. அவெல்லாம் வந்து வரணும்னு அவள்லாம் இந்த தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரி அவள்லாம் வந்து கூப்பிட்டுருந்தா. அதே மாதிரி தார்வாடுக்கு பெரியவா அவசியம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தா. அப்படி வந்திருக்கிறதே இந்த அனுமார் கோவிலில் இருக்கிறது தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரி திருப்பி ஞாபகப்படுத்த வந்தார், பெரியவா தார்வாடுக்கு வரணும் அப்படின்னு. பெரியவா இங்கேருந்து தார்வாடு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போல இருக்கும் அப்படின்னு. உடனே அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா நாளைக்கு கார்த்தால 7 மணிக்கெல்லாம் 7:30 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா. கார்த்தால 7:30 மணிக்கு நான் காலங்கார்த்தால கிளம்பி 7:30 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுறேன், நீ போ ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்ட்டா. அவருக்கு பரம சந்தோஷம், எல்லாரும் அங்கே போயாச்சு. ஆனால் பெரியவா என்ன பண்ணினா மத்தியானம் 3:30 மணிக்கே கூட இருக்கிற அந்த குல்கர்ணி அவர்கிட்ட சொல்லி தார்வாடுக்கு போற வழியில ஒரு இடம், ஒரு குஜராத்தி தோட்டம், அங்க தங்கிட்டு மறுநாளைக்கு வெடிகாலத்தால 3:30 மணிக்கு கிளம்பி 5:30 மணிக்கெல்லாம் தார்வாடுக்கு போயாச்சு. ஆனா தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரியில அலமலந்து போயிட்டார். 7:30 மணிக்கு தான் வருவான்னு நினைச்சிருந்தா பெரியவா 5:30 மணிக்கே வந்து நிற்கிறா. அவ உடனே அமக்கலமா பண்ணி அவசரமா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பூர்ண கும்பத்தோட பெரியவாள ரிசப்ஷனோட தார்வாடு கழிச்சுன்னு போனா. இந்த தார்வாடுல பெரியவா தங்கி இருந்தா. ரொம்ப கட்டுக்கடுங்காத ஏராளமான கூட்டம்லாம் வந்தது. அப்படி இருக்கிறதே அந்த பாடசாலையில் இருந்துருக்கிறதே பாலச்சந்திர சாஸ்திரி முன்னர் வித்வத் சதஸுக்கு ஏற்பாடு பண்ணினார். பாலச்சந்திர சாஸ்திரி மகா பண்டிதர். அங்க பல வித்வான்கள், கர்நாடகத்தை சேர்ந்த பல வித்வான்கள் எல்லாரையும் வச்சுட்டு தினம் வித்வத் சதஸ் ஒரு 4 நாள் 5 நாள் வித்வத் சதஸ் நடந்தது பெரியவா முன்னிலையில. பெரியவா அந்த வித்வத் சதஸ்னாலே பெரியவாளை கேட்க வேண்டாம், அதுவும் சாஸ்திர விசாரம் வித்வத் சதஸ் அப்படின்னாலே வித்வான்களை ஆதரிக்கிறது, அவளுக்கு உபகாரம் பண்றது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமான காரியம். இந்த வித்வான்களுக்கும் பெரியவாளை பார்த்தா தங்களோட வித்வத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணி பெரியவா கையால ஒரு பிரசாதம் வாங்கிக்கணும், அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல அவளுக்கும் ரொம்ப ஆர்வம். அப்படி இருக்க ஒரு 4-5 நாள் ரொம்ப பிரமாதமா வித்வத் சதஸ் நடந்தது. வித்வத் சதஸ் நடக்கிறதே கூட கைங்கரியம் என்ற ஏகாம்பரம் பாலு இவாளுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா அவ ஒரு ஷால்வை வச்சிருந்தா, ஒரு மாங்காய் ஷால்வை அப்படின்னு சொல்லுவா. தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரிகள் பெரிய வித்வானா இருக்கார், இவ்வளவு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிற உபச்சாரம் பண்றதுனால அவருக்கு மரியாதை பண்ணும் அப்படின்னு போத்தணும் அப்படின்னு வச்சிருந்தா. ஆனா அவர் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்படி இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணா அந்த வித்வஸ்லாம் வரத்தே இந்த பாஷ்ய பாடத்தெல்லாம் வச்சு அதுலயே சாத்தி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ண சொன்னான். சாத்திட்டு கடைசியில என்ன பண்ணினா அந்த பிரசாதத்தை பாலச்சந்திர சாஸ்திரிகள் அந்த சால்வை பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு பெரியவாளுக்கு கொடுத்தார். பெரியவா எல்லாத்தையும் ஒத்தின்னுட்டு என்ன பண்ணா இந்த சால்வையை கூட கைங்க பண்ணிட்டு சாஸ்திரிகளுக்கு போத்துன்னா. இப்ப பெரியவா போத்து அப்படின்னொன்னா அவரால் என்ன பண்றதுன்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னார். இல்ல பெரியவா போத்ததான் வேணும் அப்படின்னு போத்திட்டா. உடனே அவர் சொன்னார், பெரியவா வித்தியாசமா நினைச்சுக்கப்படாது, பெரியவா கையால வாங்கிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எங்க தாயார் காலமாகி 1 வருஷம் ஆகல, அதனால மாத்திரு தீட்சையில இருக்கிறதுனால இந்த சால்வையெல்லாம் வேண்டாமேன்னு பார்த்தேன் அப்படின்னா. அப்பதான் மற்றவாளுக்கெல்லாம் புரிஞ்சுது இவர் ஏன் சால்வையை கொடுக்கறதே வேண்டாம்னு சொல்றார் அப்படிங்கிறது. அப்படி அவர் சாஸ்திரஜனா இருந்ததுனால விஷயம் தெரிஞ்சவரா இருந்ததுனால இப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா பெரியவா கொடுத்துட்டா, பெரியவா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விட பெரிய பாக்கியம் இருக்குமா என்ன, அதுதான் சொன்னார் அவர். நான் அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா பெரியவா கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு அப்பீலே கிடையாது, பெரியவா பிரசாதம் அப்படின்னு அதை ஏத்துண்டார். அப்படி தார்வாடில் இருக்கிறதே தான் புதுப்பிரிவா ஜெயேந்திர சுவாமிகள் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். 3 நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையோட இருந்து அங்கேயே இருந்தா. அது பல விஷயங்களை பரமாறிண்டா. அப்படி 3 நாள் இருந்துட்டு பின்னாலேயே
வியாச பூஜை வந்ததுனால சாதுர்மாசியத்தை புதுப்பெரிவா செகந்திராபாத்தில் பண்ணுறதா இருந்தா செகந்திராபாத்துக்கு போகிறா. அதனால இங்கே தார்வாடில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி 3 நாள் இருந்துட்டு ரைச்சூர் வழியால் செகந்திராபாத் போயிட்டா. பெரியவா அந்த தார்வாடில் இருந்துட்டு உடனே என்ன பண்ணா, பக்கத்தில் கிட்டூர் அப்படிங்கிற இடம், இந்த கிட்டூருக்கு போய் யாத்திரைக்கு போயிட்டா. இந்த கிட்டூர் சரித்திரத்தில் ரொம்ப பிரசித்தமான இடம். கிட்டூர் ராணி எப்படியெல்லாம் சண்டையெல்லாம் போட்டா அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்படி ஒரு இடம். அங்கே பெரியவா போனால் முதல்ல தங்கறதுக்கு அவ்வளோ சௌரியம் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு விட்டல் மந்திர் இருக்குது, பாண்டுரங்கன் கோவில் இருக்குது. அந்த கோவில் நிர்வாகஸ்தர் எல்லாருமா வந்து பெரியவா அங்கே வந்து தங்கணும் அப்படின்லாம் சொல்ல பெரியவா அந்த கிட்டூரில் கிட்டத்தட்ட 15 நாள் போல் தங்கியிருந்தா. அங்கே ரொம்ப கோலாகலமாக பெரியவாளுக்கு அங்கே கொண்டாடினா. அப்படி கிட்டூரை முடிச்சுட்டு ஹூப்ளி வழியால் திருப்பி பெலகாமுக்கு வந்தா. பெல்காமில் தான் சாதுர்மாசியம், அந்த வருஷத்து சாதுர்மாசியத்துக்காக பெல்காம் வந்தா. பெல்காமில் ஹிண்ட்வாடி அப்படிங்கிற இடம், அங்கே ரேனடே ஹால்னு இருக்குது. அந்த ரேனடே ஹாலில் தான் பெரியவா சாதுர்மாசியத்தை பண்ணினா. அந்த சாதுர்மாசியம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதுக்கு அந்த ஊர் பிரமுகர்கள் பல பேர் எல்லாருமே சேர்ந்துன்னு 10 பேரை போட்டு ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி அங்கே பார்த்தாக்க எல்லாம் இருந்தது. பெரியவாளுக்கு கிணறு வேணும் அப்படிங்கிறதே தீர்த்த வசதிக்கு எய்த்தாப்புல ஒரு ஜெயினோட வீடு, அந்த ஜெயின் வீட்டில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அதை இவாள்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து தீர்த்தம் பெரியவாளுக்கு கொண்டு வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த பெலகாமில் பெரியவா சாதுர்மாசியத்தை பூர்த்தி பண்ணினா. சாதுர்மாசியம் ரொம்ப அமக்களமாக நடந்தது. அப்படிலாம் அந்த இருக்கிறதே கூட கைங்கரியம் பண்ண சில பேர்லாம் என்ன பண்ணினா, இன்னும் 2 மாதம் இங்கே தான் இருக்க போகிறது, அதனால நீங்களாம் அவாவா ஊருக்கு போயிட்டு அப்புறம் விஸ்வரூப யாத்திரை போது வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டா. பெரியவா அங்கங்கே என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த பெல்காம்காரெல்லாம் கூப்பிட்டா இது ஒரு பெரிய டவுனாக இருக்குது, எல்லாரும் அவாவா வரவாள்லாம் தரிசனத்துக்குள்ளெல்லாம் தங்கின்னு இருக்கா. அந்த ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டு என்னை பார்க்க யாரானு வந்தா அவள் தங்கறதுக்கு நீங்கள்லாம் யாரும் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா. இது என்ன, பெரியவாளை பார்க்க வந்தால் எல்லாருக்கும் இடம் கொடுன்னு சொல்லணும், பெரியவா ஏன் இடம் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறான்னா, இவாளுக்கு சௌரியமாக இடம் கிடைச்சிருத்துனா இங்கேயே நாள் கணக்காக உட்காந்துட்டு இருக்கா. இவா எல்லாருமே இருந்தால் கூட கைங்கரியம் பண்ணவாளுக்கு இனிமேல் அவளுக்கு சமையல் சாப்பாடு அத்தை பண்ணது சிசுஷம் பண்ணது எத்தனையும் மாறுது. அதனால் இந்த விவகாரம்லாம் முத்திண்டு போகிறது அப்படிங்கிறதுனாலேயே பெரியவா என்ன பண்ணா, ஏதோ வரவா வரட்டும், வந்தால் சித்த நேரம் நின்னாலா தரிசனம் பண்ணாலா பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்க விடாதீங்க, தங்கப்படாது அப்படிங்கிறதுனால இவாளெல்லாம் வந்தால் இடம் கொடுக்காதுன்னா. அதே மாதிரி கூட கைங்கரியம் பண்ணவாள்லையும் 2-3 பேரை மினிமம் வச்சுன்னு மீதி எல்லாரும் நீங்கள் அவாவா ஊருக்கு போயிட்டு வாங்க. எப்படியும் 2 மாதம் யாத்திரை பண்ண முடியாது, சாதுர்மாசத்தில் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அதுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதே ஏதோ 2-3 பேர் இருந்தால் போகிறோம், மற்றவாள்லாம் நீங்களாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டா. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பெரியவா எவ்வளவு பிராக்டிக்கல், எவ்வளவு நடைமுறை சாத்தியம் என்னவோ, எவ்வளவு சிரமமில்லாத காலக்ஷேபம் பண்ணணுமோ அதில் முக்கியமாக இருந்தா அப்படிங்க. அதுதான் எளிமைன்னு பேர், அதுக்கு பேர் தான். பெரியவா பக்தரில் பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்னு பரம பக்தர், அவரோட புள்ள ஸ்ரீதர் ஜோஷின்னு அவருக்கு உபநயனம் சுவாமி மேலையில் பண்ணுறதா குஜராத்திக்காரா, பெரியவாள்கிட்ட பரம பக்தி. இந்த ஸ்ரீதர் ஜோஷிக்கு உபநயனம் அப்படின்னு சுவாமி மேலையில் பண்ண போகிறது அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து சொல்லி எல்லாம் உத்தரவுலாம் வாங்கிட்டு போய் பெரியவா பிரசாதம் கொடுத்தப்பெல்லாம் சொல்லியிருந்தா. அதனால் பெரியவாள்கிட்ட கைங்கரியம்ன்றது ஏகாமரம் இவாள்லாம் அனுப்பிச்சு நீ போய் உபநயனத்துக்கும் போயிட்டு வா அப்படின்னா, உபநயனத்தையும் அட்டன் பண்ணிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு வான்னு. இவாள்லாம் போயிட்டு வந்தோடனே உபநயனம்லாம் ஆகி வந்தோடனே பெரியவா விசாரிச்சா எப்படிலாம் உபநயனம் நடந்தது, என்னென்னலாம் நடந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னால், வைதிகாளுக்கெல்லாம் என்னென்னலாம் சம்பாவனை பண்ணா அப்படின்னு கேட்டால் அதையும் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உபநயனம் முடிஞ்சு ஜோஷியும் அவள் குடும்பத்தோட குழந்தைகள்லாம் உபநயனம் பண்ண குழந்தைய அழிச்சுன்னு வந்தால் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணினா. இந்த உபநயனத்திற்கு கல்யாணத்துக்கெல்லாம் போனால் பெரியவா கேட்குறது, வைதிகாளுக்கெல்லாம் என்ன செலவழிச்சா, வைதிக செலவு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப கேட்பா. இது எதுக்காக அப்படின்னா, குறிப்பாக இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும் நாம். இதைத்தான் ஒரு பெரிய மனுஷன் அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தால் அவர் பிள்ளைக்கு உபநயனம் ஆயிருந்தது. பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ள குடும்பம் தான், அதனால பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார் உபநயனம்லாம் ஆச்சான்னு கேட்டா. எல்லாம் விசாரிச்சுட்டு பெரியவா சொன்னா உபநயத்துக்கு என்ன செலவாச்சு அப்படின்னு கேட்டா. உடனே அவர் எத்தனையோ லட்சம் சொன்னார், பல லட்சங்களை சொன்னார். சொன்னோன்னு பெரியவா திடுக்கிட்டு, என்னது பூன கல்யாணத்துக்கு உபநயனத்துக்கு இத்தனை செலவா, அப்படி என்ன செலவு அப்படின்னு.
உடனே அவர் கல்யாண சத்திரத்துக்கு இத்தனை கொடுத்தேன், இனிமேல் பந்தக்காரனுக்கு இத்தனை கொடுத்தேன், வாத்தியக்காரருக்கு இத்தனை, சாப்பாட்டுக்கு இத்தனை, பந்துக்களுக்கெல்லாம் புடவை வேஷ்டி வாங்கினது, இன்னும் கிஃப்ட் கொடுத்தது, அது இதுன்னு அடிக்கின்றே போனார். இதுக்கு எத்தனை, அதுக்கு எத்தனை, இதுக்கு எத்தனை, அதுக்கு எத்தனைன்னு மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லாத இத்தனை விஷயங்கள்லாம் சொன்னார். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுண்டா பெரியவா. கேட்டுனுட்டு அது சரி இத்தனை சொன்ன வைதிகாளுக்கு என்ன கொடுத்த, வைதிக செலவு என்னாச்சு அப்படின்னா உடனே அவர் சொன்னார் 5000 அப்படின்னு, 5000 ரூபா ஆச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இவர் பல லட்சம் சொன்னார் உபநயன செலவில். ஆனா உபநயன செலவில் லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கார். ஆனா வைதிக செலவு என்னமோ 5000 தான் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. சத்திரத்து வாடகையோ பிரமாதமாக இருக்குது, பந்தலுக்கு பிரமாதமாக இருக்குது, வாத்தியத்துக்கு இருக்குது, அதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது, என்னெல்லாமோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிஞ்சிருக்கு. ஆனால் வைதிக செலவு மட்டும் 5000 தான் செலவழிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, அவர் இது வைதீகத்துக்கு 5000 கொடுத்தேன், 5000 செலவழிச்சணுன்னு. உடனே பெரியவா அவர்கிட்ட சொல்கிறா, இன்னுமே உன்னை யாரானும், நான் இப்போ கேட்டேன் இல்லையா உபநயனத்துக்கு என்ன செலவாச்சுன்னு, அந்த மாதிரி இன்னுமே யாரானும் உன்னை கேட்டாக்க உபநயனத்துக்கும் புள்ள உபநயனத்துக்கு என்ன செலவாச்சுன்னு சொன்னா 5000 ரூபா செலவாச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்படின்னா ஏன்னா இது ஒண்ணுதான் உருப்படியான செலவுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஆடம்பரம், வேஸ்ட். மற்றதெல்லாம் செலவழிக்கலைன்னாலும் ஒன்றும் பண்ணலை, அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் குடிமொழிப்படாது. வைதீக காரியங்கிறது முக்கியம். பெரிய ஞானவானா ஆகணும், வித்வானா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு. அந்த மந்திரோபதேசம் பண்றதுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணும், அதுக்கு எதுக்கு சத்தனம் எடுக்கணும், அதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் புடவை வேஷ்டி வாங்கணும், அதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணணும். அதாவது இதெல்லாம் நமக்கு சமுதாயத்துல என்னமோ ஒரு வேண்டாத ஒரு சம்பிரதாயமா வந்துடுத்து. அது ஏதோ இருக்கிற ஒருத்தர் பண்றதை பார்த்து இல்லாதவாளுக்கும் ஆசை வந்து கடன் வாங்கியானும் செலவழிக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய விபரீதம் ஆயிடுது. நமக்கு கல்யாணங்களுக்கெல்லாம் அதை கொண்டு இந்த காலத்துல 4 நாள் கல்யாணம் பண்ண முடியுமா சார் அப்படிங்கிறோம். தாராளமா பண்ணலாம். 4 நாள் கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேணுமான்னு இல்லை. அவாவா வீட்டோட உபாசனத்தை பண்ணணும், இனிமே அனுஷ்டானத்தை பண்ணணும், இதானே நடக்கணும். ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம் அஜ்ஞானத்தினால, வெளியில இப்படி ஆடம்பரமா செலவழிச்சு அத்தை பண்ணி இத்த பண்ணி ஒரு குட்டி எல்லாம் பண்றோம். ஆனா வைதிக காரியத்துல ஸ்ரத்தை இல்லாத போய்டுறது. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் செலவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட வைதீகத்துக்குன்னு இருக்காது. அதுக்கு கொடுக்கறதை மட்டும் நமக்கு கொஞ்சம் மனசு தாபமா இருக்கு, கண்ணை கரிக்கிறது, எதுக்கு இவ்வளவு செலவழிக்கணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அது வேஸ்ட் மாதிரி நமக்கு தோன்றுது. ஆனா அதுதான் முக்கியம், அதுக்குத்தான் நன்னா செலவழிக்கணும். மற்ற ஒரு காரியமும் வெளியில இது மாதிரி லௌகீகமான ஆடம்பர செலவெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதனால்தான் பெரியவா வரதட்சணை வாங்க வேண்டாம் கல்யாணத்துல, இனிமே ரிசப்ஷன் கச்சேரி அதெல்லாம் வேண்டாம், ஜானவாசம் வேண்டாம், அத்தை வேண்டாம், இத்த வேண்டாம்லாம் சொன்னதுக்கு காரணம் இதெல்லாம் பிடிச்சிடணும்னா வைதீகத்தை விட்டுரும் அப்படிங்கிறதுனாலதான் வைதீகத்தை பிடிச்சிக்கணும், இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னா. அது மாதிரிதான் இவர்ட்டையும் சொல்றா, நீ இனிமே யாரானும் கேட்டா பூனலுக்கு என்ன செலவாச்சுன்னு சொன்னா 5000ன்னு சொல்லும். வைதிக செலவு மட்டும்தான் செலவு, மற்ற எல்லாம் தண்டம், அது பண்ணலைன்னாலும் குறையில்லை அப்படின்னு சொன்னா. இது ஏதோ அவளுக்கு சொன்னதில்லை, நாம எல்லாருமே நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அது வைதீக காரியமா பண்ணிண்டு பரம வைதீகமா எளிமையா பண்றதுக்கு கத்துக்கணும். அதுதான் பெரியவாளுக்கு நாம பண்ற பூஜை, அவள்கிட்ட பண்ற பக்தி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம அனுபவிக்கலாம்.